போய் வீடு காலி பண்ணுறத தாங்க முடியாத விஜய் வந்து அங்கே போயிட்டு நியாயம் கேட்குறாரு. அந்த டைமில் வந்து குமரன் என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. 2 பேருமே சண்டை போட்டுக்கும்போது கரெக்டாக நிவின் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து சொல்கிறாரு, ஏன் இங்கேருந்து காலி பண்ணுற காவேரி, நீ போகக்கூடாது காவேரின்றாரு. சொல்லு காவேரி, நீ யாரா கேட்குறதுக்கு, நாங்கள் போகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, காவேரி சொல்லு காவேரி, நான் யார் நீ உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாரு. காவேரி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே வந்து கதறி அழறாரு. இங்கே எல்லாருமே வந்து முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்க, எதுக்காக இங்கே பிரச்சனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. தாத்தா வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே தாத்தா எல்லாருமே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வீட்டு சாவி நானே எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வேணான்றாங்க. அப்புறம் அவங்க அக்கா சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவை ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி போய்ட்டு வீட்டு சாவி கொடுக்கும்போது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வீட்டு சாவி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீ வரலையாம்மா வீட்டு சாவி கொடுக்க வந்து, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் இங்கே இருக்கிறது வந்து எல்லாருக்குமே கஷ்டம்தான். உங்கள் பேரனே என்னை போக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பாட்டி போக போகிறேன் சொல்லுங்கள், நான் என்ன செய்ய போகிறேன் நீங்களே சொல்லுங்கள். அவரே என்னை போக சொல்லும்போது நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வந்து, காவேரி நான் வேணும்னு போக சொல்லடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க காவேரி, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல, தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து உடஞ்சி போகிறாரு. காவேரி நான் சொல்கிறத அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, நான் வந்து தாத்தா கிட்டே பேசியிருப்பேன். தாத்தா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னை பேத்தியாக வந்து பார்த்துக்கிறீங்க, உங்கள் சொந்த பேத்தியாக தான் என்னை கவனிச்சிக்கிறீங்க பாட்டி, நீங்களும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் 2 பேரும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி ஏமா இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ் காவேரி இங்கே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சாரி பாட்டி, நான் வந்து உரிமையாக தான் இங்கே இருக்க முடியும், உரிமை இல்லாத இடத்துல நான் எப்படி பாட்டி இருக்க முடியும், உங்கள் பேரன் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ண சொல்லிட்டாரு. நான் எல்லாமே அவர் சொல்லப்படி தானே செஞ்சுருக்கேன், இப்போ வரைக்கும் அது அவர் சொல்லப்படி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேனே, நான் உண்மையாக தான் பாட்டி இருந்தேன், நான் நடிக்கலை பாட்டி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. தாத்தா நான் நடிக்கலை தாத்தா அப்படின்னு அழறாங்க. எனக்கு தெரியாதாடா உன்னை பற்றி, நீ யாரா சொன்னது உன்னை நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஓ அப்படியா நீ நடிக்கலையா, நீ நடிச்சுட்டு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேணும்னு கிட்டலாம் பேசுகிறாங்க. ராகினி நீ அமைதியாக இருக்கே இல்லையா, அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க. இங்கே பாரு, சரி எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, கிளம்ப வேண்டியதானே, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, ஓ நீ இப்படிலாம் கெஞ்சி வை, இவங்கெல்லாம் இங்கே இருக்க சொல்லிடுவாங்க சொல்லிட்டு தான் நீங்கள் வந்த அப்படின்னோடனே, இங்கே பாரு ராகினி, தேவையில்லாமல் என் பிரச்சனை தலையிட்டு அப்புறம் நல்லா இருக்காது, நான் சொல்லிட்டு போக தான் வந்தேன், சாவி கொடுக்க தான் வந்தேன், தேவையில்லாமலாம் பண்ணாது அப்படின்ட்டாங்க. ஓ அப்படியா, நீ எவ்வளோ தான் வந்து இங்கே நின்று இது பண்ணாலும் சரி, நீ அமிச்சது தான் மறுபடியும் வந்து இவங்ககிட்ட சீனை போட்டு இங்கே இருக்கலாம்னு பிளான் பண்ணுறியா, உங்கள் அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி ராகினி கூட சேர்ந்து ஓவராக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம காவேரி தேவையில்லாதெல்லாம் பேசினேன், அப்புறம் அவ்வளோதான், நான் அதான் சொல்கிறேன்ல சாவி கொடுக்க தான் வந்தேன், ஏன் ராகினி இப்படிலாம் பேசுகிறேன், எதுக்குமா இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆகிறாரு. எங்கள் விஜய் பார்க்குறாங்க. காவேரி உண்மையிலே எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துருவீங்க, ரொம்ப நன்றி, அக்ரிமெண்ட் முடிஞ்சு நீங்கள் வந்து தெளிவாக தான் இருந்திருக்கீங்க, அக்ரிமெண்ட் முடிஞ்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் தான் அக்ரிமெண்ட் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன், அதனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டு, இல்லை காவேரி ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறத கேளுடி, நான் அப்படிலாம் யோசிக்கல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வராரு. உடனே ராகினி எங்கே வந்து விஜய் வந்து காவேரியை வந்து இருக்க வச்சுடுவான்னு சொல்லிட்டு பயந்து போகிறாங்க. இங்கே பாரு, நீ போனால் போ, அதுக்காக எதுக்கு சொல்லலாம் வந்திருக்க, சொல்ல வந்து விஜய் மனசை மாற்றலாம்னு நினைக்கிறேன், விஜய் மனசுலாம் மாறாது, ஏன்னா விஜய் மனசில் நீ இல்லை வெண்ணிலா தான் இருக்கா, அதனால தான் வெண்ணிலாவை அப்படி பார்த்துக்கிறாரு, இப்போ வரைக்கும் உனக்காக வெண்ணிலா வெளியே அமிச்சாரா, இல்லையே எங்கே தானே வச்சிருக்காரு, புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து அப்படியே ராகினி பார்த்து முறைக்கிறாரு. நிறுத்துறியா அப்படின்றாரு. போதும் விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறா. காவேரி நான் சொல்கிறத கேளு காவேரி, அதெல்லாம் இல்லை காவேரி, இவங்க வேணும்னே பண்ணுறா காவேரி இவ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி கிளம்பி போயிடுறாங்க.